ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பின் கழுத்து உயரம் அதிகமான அளவு வைக்கிற பிளவுஸ்க்கு ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதெல்லாம் லூஸ் இல்லாமல் எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்றதுலாம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வர மிஸ்டேக் இதுதான். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் கரெக்டாக வராது. ஒன்று ஷோல்டர் லூஸாக இருக்கும், இல்லைனா ஆர்ம் ஹோல் கிட்ட நமக்கு சுருக்கம் வரும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய வரும். அதை எப்படி சரி பண்றது, பின் கழுத்து உயரம் அதிகமாக வைக்கும் போது பிளவுஸோட ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதுலலாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக் சைட் பார்ட் பிளவுஸ்க்கு எப்படி கட் பண்றதுன்ற பேட்டர்ன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் 6 இன்ச் பின் கழுத்து உயரம் வச்சுதான் நான் இந்த பேட்டர்ன் போட்டிருந்தேன். இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர், ஆர்ம் ஹோல்லாம் எப்படி வைக்கணும், என்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இதுல பின் கழுத்து உயரம் நான் 6 இன்ச் வச்சிருக்கேன். நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு 6 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இப்ப இதுக்கு ஷோல்டர் அப்புறம் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்லாம் எவ்வளவு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சைட் நெக் இதுல நம்ம 2.25 இன்ச் நம்ம வச்சிருந்தோம். இது எல்லாருக்கும் 2.25 இன்ச் நம்ம வைக்க மாட்டோம். நம்மளோட ஷோல்டர் அளவை பொறுத்து தான் நம்ம சைட் நெக் மார்க் பண்ணுவோம். இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது தான் நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு நம்ம அதுல 3 இன்ச் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட உயரம் C/8 + 2 இன்ச்சஸ், அதாவது 6.25 இன்ச் நான் அந்த பேட்டர்ன்ல யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப இதுல நம்ம பேட்டர்ன் போடும்போது சைட் நெக் கழுத்து அகலம் 2.25 இன்ச் மார்க் பண்ணுவோம். அடுத்து பிளவுஸோட ஷோல்டர் 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கழுத்து உயரம் மார்க் பண்ணும்போது மேல நம்ம எவ்வளவு கழுத்து அகலம் வச்சோமோ அதே அளவுக்கு கீழே மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி 6 இன்ச் உயரத்துல நம்ம பிளவுஸோட பின் கழுத்து வரைஞ்சு எடுத்துருப்போம். ஆர்ம் ஹோலோட உயரம் 6.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சிருப்போம். இப்ப 6 இன்ச் அளவுக்கு நம்ம பின் கழுத்து உயரம் வைக்கும் போது இந்த அளவுகள்ல தான் நம்ம மார்க் பண்ணி நான் ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தேன். அடுத்து இப்ப பின் கழுத்து உயரம் 6.25 இருந்து 8 இன்ச் வரைக்கும் வச்சா இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அளவு நமக்கு சைட் நெக், அதாவது கழுத்து அகலம் நமக்கு 2.25 இன்ச் வச்சிருக்கோம். அதுல 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி தான் நம்ம இந்த அளவுக்கு வைக்கணும். இப்போ உங்களோட சைட் நெக் அளவு 2.5 இன்ச் இருக்கு அப்படின்னா நீங்க 2.25 இன்ச்சா குறைச்சிக்கணும். பின் கழுத்து உயரம் அதிகமாக நம்மளோட கழுத்து அகலத்தை நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வரணும். நம்ம ஷோல்டர் அளவு அதே அளவு தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட உயரம் C/8 + 1 இன்ச்சஸா கம்மி பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு பிளவுஸ் கரெக்டா ஃபிட்டா இருக்கும். இப்ப இதுல கழுத்து அகலம் மார்க் பண்ணும்போது மேல 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். நம்ம ஷோல்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு ஷோல்டர் 3 இன்ச் மார்க் பண்ணணும். கழுத்து உயரம் இப்ப இதுல நான் ஒரு 7 இன்ச், 6.25 இருந்து 8 இன்ச்னா 7 இன்ச் இதுல மார்க் பண்றேன் அப்படின்னா மேல 2.5 இன்ச் வச்சா கீழே நம்ம கழுத்து அகலம் நமக்கு ஒரிஜினலா நமக்கு எவ்வளவு 2.25 இன்ச் வருது அப்படின்னா அதே தான் நம்ம யூஸ் பண்ணணும். மேல வச்ச அதே அளவுக்கு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். முதுகுல நம்ம பிளவுஸ் நம்ம போடும்போது மேல நமக்கு ஷோல்டர் பக்கமா தான் நமக்கு பிளவுஸ் விரிஞ்சு கொடுக்கும், கீழே விரிஞ்சு கொடுக்காது. அதனாலதான் நம்ம கீழே கழுத்தகலம் நமக்கு ஏற்கனவே எவ்வளவு வந்ததோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்றோம். இதுல நான் 2.25 இன்ச் நான் சொல்லியிருக்கேன். ஆர்ம் ஹோலோட உயரம்
C/8 plus 1 இன்ச், அதாவது 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ரவுண்ட் நெக் தான் அப்படின்னு இல்லை, நீங்க எந்த டிசைன் நெக் வச்சீங்கனாலும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கட் பண்ணலாம். இப்போ இந்த கழுத்து உயரத்துக்கு வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கழுத்து அகலம் வந்து 6 இன்ச் உயரத்துக்கு எவ்வளவு வருதோ அதுல இருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி இதுல எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட உயரத்தை வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து வந்து பின்கழுத்து உயரம் வந்து 8.25 இருந்து 9 இன்ச் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுலயும் அதே மாதிரியே தான். சைட் நெக் வந்து நம்ம 6 இன்ச் உயரத்துக்கு எவ்வளவு வைப்போமோ அதுல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 2.25 இருக்கு அப்படின்னா இங்க நான் வந்து 2.25 இன்ச் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து அதே அளவு தான். ஆம்ஹோலோட உயரம் அதே மாதிரியே தான், C/8 plus 1 இன்ச். நம்ம பின்கழுத்து உயரம் அதிகமா வச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஆம்ஹோலோட உயரத்தை வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து கழுத்து அகலம் 2.25 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் 3 இன்ச் மார்க் பண்ணுங்க. பின்கழுத்தோட உயரம் வந்து நான் இப்போ 9 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா கீழே அந்த 9 இன்ச் முடியிற இடத்துல வந்து நம்ம கழுத்து அகலம் வந்து இங்க மேல எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை விட 1/4 இன்ச் வந்து அதிகமா வைக்கணும். இப்ப மேல இங்க 2.25 இன்ச் இருக்கு அப்படின்னா கீழே 2.5 இன்ச் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2.25 இன்ச் வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கழுத்து ஓபன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அகலமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட உயரம் வந்து C/8 plus 1 இன்ச். இப்ப இதுல வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு சைட் நெக் கழுத்து அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். இப்ப பின்கழுத்து உயரம் வந்து 9 இன்ச்சுக்கும் அதிகமா வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இப்ப 2.25 இன்ச் நமக்கு வந்து 6 இன்ச் உயரத்துக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து பின்கழுத்து உயரம் வந்து 10 இன்ச் வரைக்கும் வைக்கிறோம், 11 இன்ச் வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து நம்ம 3/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப 2.25 இருந்து நான் 2 இன்ச் போட்டிருக்கேன். அடுத்து ஷோல்டரோட அளவு வந்து அதே அளவு தான், 3 இன்ச். அடுத்து ஆம்ஹோலோட உயரம் வந்து C/8 plus 1 இன்ச். இதுல நான் சீன் சொல்லிருக்கிறது எல்லாமே வந்து செஸ்ட் ரவுண்ட் தான். இது உங்களோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு வருதோ அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த பின்கழுத்து உயரத்துக்கு மட்டும் நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணும்போது அதுல இருந்து ஈஸ் அலவன்ஸ் வைக்க தேவையில்லை. நம்ம ஈஸ் அலவன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த நான் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சிடும். இந்த கழுத்து உயரத்துக்குலாம் நம்ம வந்து செஸ்ட் லைன்ல நம்மளோட மார்பு சுற்றுல வந்து 4 டிவைட் பண்ணிட்டு அதோட 1/2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்ப்போம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக தையலுக்காக விடுவோம். பின்கழுத்து உயரம் வந்து 9 இன்ச்சுக்கும் அதிகமா வைக்கும் போது மட்டும் நமக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படாது. செஸ்ட் ரவுண்டா 4 டிவைட் பண்ணிட்டு அதோட நமக்கு தையலுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கழுத்து அகலம் 2 இன்ச், அடுத்து ஷோல்டர் அளவு 3 இன்ச், கழுத்து உயரம் வந்து நான் இப்ப இதுல ஒரு 10 இன்ச் மார்க் பண்றேன் அப்படின்னா மேல வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். கீழே கழுத்து முடிகிற இடத்துல நம்ம வந்து 2.5 இன்ச் இல்லைன்னா வந்து 2.25 இன்ச் அந்த அளவுக்கு அகலமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸா போட்டுதான் நம்ம வந்து கழுத்தோட டிசைன் வந்து வரையணும். இந்த அளவுக்கு நம்ம உயரமா கழுத்து வைக்கிறதுனால நமக்கு ஆம்ஹோலோட அளவு வந்து C/8 plus 1 இன்ச். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் லைன் இந்த இடம் இருக்குல்ல, இங்க இருந்து இந்த பகுதி அந்த இடத்துல வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் வந்து வைக்க தேவையில்லை. நம்ம எதுக்காக அந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் வந்து வைக்காம நம்மளோட மார்பு சுற்றளவு மட்டும் டிவைட் பண்ணி அப்படியே டைரக்டா சீம் அலவன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்தோட உயரம் அதிகமாக நமக்கு வந்து ஷோல்டரோட வெளிப்பக்கமா வந்து நமக்கு பிளவுஸ் வந்து விரிஞ்சு கொடுக்கும். அதனாலதான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு உயரம் வைக்கும் போது நம்ம ஈஸ் அலவன்ஸ் வைக்காம கரெக்டா கட் பண்ணோம்னாலே நமக்கு பிளவுஸ் வந்து கரெக்டா தான் இருக்கும். இப்ப இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம கழுத்தோட அகலத்துல இருந்து 3/4 இன்ச் மைனஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம இதுல வந்து வைக்கல. இப்ப நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருக்கிறது 6 இன்ச் பின் கழுத்து உயரத்துக்கான அளவு. அடுத்து இது வந்து 6.25 இருந்து 8 இன்ச் பின் கழுத்து உயரத்துக்கான அளவு. இதுல இருந்து இதுல நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணோம் கழுத்து அகலம் மட்டும். அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட உயரம் வந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து பின்கழுத்து உயரம் வந்து 8.25 இருந்து 9 இன்ச் வரை உள்ளது. இதுல வந்து நம்ம கழுத்து அகலம் 1/2 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட உயரம் 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து பின்கழுத்து உயரம் 9 இன்ச்சுக்கும் அதிகமா உள்ள அளவு. இதுக்கு வந்து நம்ம
கழுத்து அகலம் வந்து 3/4 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் செஸ்ட் லைன்ல வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம சேர்க்கல. இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு நீங்க பிளவுஸ் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். இப்போ நான் இந்த எல்லா அளவுகளும் வந்து உங்களுக்கு ஒரு தடவை டிஸ்பிளேல கொடுக்குறேன். நீங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பின்கழுத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஷோல்டர் அளவு, அதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் அளவு அதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா வரும். இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.